43ஆம் அதிகாரம் 18, 19. ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு காரியம், ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். எத்தனையோ வருஷங்களாய் நம்மை பின்தொடர்ந்து வந்துகிற காரியம், எத்தனையோ வருஷங்களாய் நம்மோடு கூட போராடுகிற காரியம், எத்தனையோ வருஷங்களாய் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கிற காரியத்தை கர்த்தர் அவர் ஒரு காரியம் செய்யும்போது அது எல்லாம் மறக்கப்பட்டு போகும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், முந்தினவைகளை நீ நினச்சாலும் உன்னால் மறக்க முடியாது, பூர்வமானவைகளை நீ சிந்திக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அது உன்னால் முடியாது. ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் செய்யும்போது பழசெல்லாம் மறந்துடும். அதுதான் ஆண்டவர் செய்கிற புதிய காரியம். யோசேப்பு அழகாக சொல்வார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பாடுபட்டுட்டேன், கஷ்டப்பட்டேன், வருத்தப்பட்டேன், ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற ஒரு மகன் பிறக்கும்போது என் வருத்தம் யாவையும் எனக்கு ஆண்டவர் என்னை விட்டு எடுத்துட்டாரு. ஸோ ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்போது ஃபஸ்ட்டு யோசேப்புக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் மறந்து போச்சு. அவனுடைய சிந்தனையிலே இல்லாதபடி, யோசேப்புடைய நினைவுகளே இல்லாதபடி கர்த்தர் யோசேப்புக்கு அழகாக நடத்தினார். அவர் 2வது பையன் பிறக்கும்போது அழகாக சொல்லுவார், சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்தில் என்னை பெருக பண்ணினார் என்று. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற, தேற்றுகிற ஒரு தேவன். அதனால தான் ஆண்டவர் சொல்வார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்போது நீங்கள் வருத்தத்தெல்லாம் மறந்துடுவீங்க. ஆண்டவர் இவ்வளோ நான் பாடுபட்டனே, இவ்வளோ வேதனைப்பட்டனே, இவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டனே, இவ்வளோ பயங்கரமான போராட்டத்தின் வழியில் ஆண்டவர் என்னை நடத்தினாரே அப்படின்னு நீங்கள் சொல்லுகிற அந்த வருத்தம் எல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற வருத்தம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தம், எனக்கு இந்த ஒரு காரியம் நடந்தது, இத்தனை வருஷம் என்னை பாதிச்சிருச்சு, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு பூர்வத்தில் நடந்ததெல்லாம் நீங்கள் சிந்திச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் மொத்தமாக உங்களை விட்டு மறக்க பண்ணுவார். ஆண்டவர் அதுதான் சொல்லுவார், நீ முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, யார் பேசுனதை நினச்சி, உனக்கு சம்பவிச்சதை நினச்சி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அந்த புதிய காரியத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இறங்குது. ஆண்டவருடைய கிருபை அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இறங்குது. உங்களுடைய வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணுவார். உங்களுடைய வருத்தம் அனைத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணுவார். ஆண்டவருடைய புதிய காரியம் அதுதான். ஆண்டவர் பெர்ஃபெக்டாக அதை செய்வார். ஆண்டவர் பயங்கரமாக அதை செய்வார். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பார்க்கும்போது ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டு தான் ஆண்டவர் கொடுப்பார். அது நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர்களில் மோவாபியரில் ஒரு பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் புருஷனையும் இழந்து தனித்தவனானார். இப்போ இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடு, எவ்வளவு அடிகள், எவ்வளவு வேதனைகள் இருக்குது. ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்து அவளுக்குடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று கூட அவளுக்கு சந்தோஷத்தை தரல, ஒரு பாசிபிளாக இல்லை, சமாதானத்தை தரல. அடி மேலே அடி விழுந்து வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு எவ்வளவு பாடுகளுக்குள்ள இந்த மகள் ரூத் போறா. அவளுடைய 10 வருஷம் அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அந்த குடும்பத்துக்குள்ள அவள் என்ட்ரானதுலேருந்து எத்தனையோ இழப்புகள், தனிமை, வேதனையின் உடைய உச்சத்தில் தான் ரூத் இருந்தாள். ஆனால் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற அந்த மோவாபிய ஸ்திரீயை ஆண்டவர் இருதயத்தை பார்க்கும்போது, அவளை பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைச்சார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று நீதிமொழிகள் 15:3 சொல்லுது. அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைவானதில்லை. அப்படிப்பட்ட தேவன் இந்த ரூத்தை பார்க்கும்போது எவ்வளவு அழுகை நெறின் பள்ளத்தாக்கில் நடக்கிற ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எவ்வளவு அழகாக கொண்டு வர்றார் தெரியுமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு. இப்போ இந்த ரூத்தினுடைய மாமி நகோமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவள் என்ன சொல்கிறா, என்னுடைய தேசத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார்ங்கிற ஒரு செய்தியை
நகோமி கேள்விப்படுறா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த ஒரு வேர்டு இந்த பைபிளில் சாதாரணமாக நம்ம படிச்சிருந்தாலும் இதுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையில் மாற்றுகிற ஒரு வார்த்தையினுடைய ஆசீர்வாதம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நகோமிக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நகோமி என்ன நினைப்பா, ஒருவேளை நம்ம இவ்வளோ பாடுபட்டு இந்த ஊருக்குள்ளே இருந்துட்டோம், இப்படியே நம்ம இருந்துருவோம்னு சொல்லி அவளுடைய இருதயத்தின் வியாகுலத்தில் அப்படியே மோவாப் தேசத்தில் இருந்திருக்கணும். பட் ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு இன்ஃபர்மேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தூரத்திலிருந்து வருகிற செய்தி விடாய்த்த ஆத்துமாவை புஷ்டியாக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒரு நற்செய்திகளை கர்த்தர் முதல்ல கேட்க பண்ணுவார். இந்த நகோமி இருக்கிறது மோவாப் தேசத்தில், அவளுடைய சொந்த ஊர் பெத்லெகேம். இப்போ இந்த பெத்லெகேம்ல ஆண்டவர் அந்த பெத்லெகேமை ஆசீர்வதிச்சு ஜனங்கள் செழிப்பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நகோமி கேள்விப்படும்படியாய் செய்தாள். நகோமி முதல்ல அந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்ட போது தான் அவள் அந்த மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரூத் புறப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ரூத் மோவாபிய தேசத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். இதுக்கு நகோமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பெத்லெகேம் நல்லா ஆயிடுச்சுப்பா. நகோமி பெத்லெகேமை விட்டு வெளியில் வரும்போது அங்கே பஞ்சம் இருந்ததுனால பெத்லெகேமை விட்டு வெளியில் வந்தா. ஆனால் இந்த பெத்லெகேமை விட்டு வெளியில் வந்து மோவாப் தேசத்திலே தங்கணும்னு நினச்சி அவள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மறுபடியுமாய் பெத்லெகேமில் இருந்து மோவாப் தேசத்துக்கு ஒரு செய்தி வருது. அங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை சந்திச்சார். இந்த செய்தியை கேட்ட உடனே நகோமியுடைய ஆத்மா ஒரு பெரிய உற்சாகத்துக்குள்ளே இறங்கி நம்ம எப்படியாவது பெத்லெகேமுக்கு போகணும்னு சொல்லி புறப்பட ஆரம்பித்தால். இந்த செய்தி தான் ரூத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். ஆண்டவர் ரூத்தினுடைய முந்தினவைகளை, ரூத்தினுடைய பூர்வமானவைகளை மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு ரூத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியா தேவனுடைய கிரியை அருமையாய் நடக்க ஆரம்பிக்கிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது தெரியும், நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவையின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகி இனத்தான் ஒருவன் இருந்தான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் வந்து அருமையாய் ஒரு இன்ஃபர்மேஷனுடைய புக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஆழமான உட்கருத்து இருக்கும். ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது, அதாவது அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பைபிள் சொல்லும், நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால். இந்த திரும்பி வந்தால் அப்படிங்கிற ஒரு வேர்டு அந்த வசனத்தில் முடியும் போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவாரு. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகி எலிமெலேக்கின் உறவியல் போவாஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வேத புத்தகம் இன்ட்ரடியூஸ் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய பழையவைகளை, பூர்வமானவைகளை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய வருத்தத்தை மாற்றும் பொழுது புதிய புதிய ஆசீர்வாதத்தின் செய்திகளை முதல்ல நீங்கள் கேட்பீங்க. புதிய புதிய ஆசீர்வாதத்தினுடைய செய்திகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும்போது ஒருவேளை உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற இன்ஃபர்மேஷனா, உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற இன்ஃபர்மேஷனா கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் இதை செய்ய போகிறார், அதனால தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது எப்படி தெரியுமா இருக்கும்? நீ முந்தினவைகளை யோசிக்க கூட நேரமில்லாதபடி பூர்வமானவைகளை, உனக்கு சம்பவித்த மோசமான, உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையான காரியங்களை மறக்கிறதுக்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் எடுப்பார். அதுதான் ஒரு புதிய காரியம். அது எப்படி தெரியுமா இருக்கும்? வனாந்தரத்தில் ஒரு வழி, அவாந்திர வெளியில் ஒரு ஆறு. வனாந்திரத்தில் நம்மளுக்கு வழியே தெரியாது, எங்கே போகிறதுக்கு, எந்த பாதையில் போகணுங்கிறது தெரியாது. ஏன்னா நம்முடைய கண்ணு கெட்டன தூரம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாதது மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், எந்த வழியில் என் மகளை நடத்தினா, எந்த வழியில் என் மகனை நடத்தினா அவனுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் முடியும். அவன் பழையவைகளை நினைக்காம, பூர்வமானவைகளை சிந்திக்காம, தான் வாங்கின, தான் பட்ட அடிகளை, வேதனைகளை, வார்த்தைகளையே சிந்திச்சு அவன் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வேலையில் சொல்லுகிற காரியம், ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நகோமிக்கு ஒரு சின்ன ஒரு பிட்டு தான், ஒரு சின்ன காரியம்தான். பெத்லெகேமில் ஆகாரம் இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே நகோமி கிளம்ப ஆரம்பிச்சா. நகோமியை கிளப்பி விடுறது யாருக்காக? நகோமிக்காக அல்ல, ஒரு அருமையான ஒரு மகள் ரூத். அவள் உள்ளத்தில் பட்ட வேதனைகளை, பாடுகளை, வாழ்க்கையில் வருஷங்களாக சுமந்ததை மாற்றும்படியா தேவன் நகோமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தார். அடுத்த இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய உடன்தான் ஒருவன் இருந்தான். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த ரூத்தை பெத்லெகேமுக்குள்ளே கொண்டு வர்றது சாதாரணமானது கிடையாது. ஏன்னா பெத்லெகேமிலே வாழுகிறவர்கள் யூதர்கள்.
இந்த யூதர்கள் எந்த ஒரு மற்ற இனத்தாரை அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ரூத் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவ கதிரை பொறுக்க வரும்போது அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த இடத்துல நியமிக்கப்பட்ட அதிகாரி அவன் எவ்வளோ அழகாக ரூத்தை ட்ரீட் பண்ணுறான் பார்த்தீங்களா? அறுக்கிறவர்கள் பிறகே அறுக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது இவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இது யாரு கேட்குறான்னா, போவாஸ் அந்த வேலைக்காரன்ட்ட கேட்குறான், இவ யாரு, இவ எப்படி இங்கே வந்தா, இவ எவ்வளோ நேரம் இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அந்த வயலுக்கு நியமிக்கப்பட்ட அந்த மனுஷன் ரூத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறான். அவ யாருன்னு அவனுக்கு தெரியும். அவள் வயலுக்குள்ளே வரும்போது பொதுவாகவே வந்து மற்ற இனத்தாரை அவ்வளோ சீக்கிரமாக அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதிலும் இந்த ரூத் மோவாபிய ஸ்திரியா இருக்கிறதுனால கர்த்தர் சபித்த ஒரு ஜனம், கர்த்தர் அருவருக்கிற ஒரு சந்ததி, அவங்க சந்ததிகள் கூட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று அம்மோனியரையும் மோவாபியரையும் கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த சந்ததியில ஒரு மனுஷனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுங்கிறது தான் அந்த இனத்தின் மேல கர்த்தர் வைத்திருந்த சாபம். அவங்க இதை யூதர்கள் வந்து அவ்வளோ சரியா கீப்பப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு யூதன் பெத்லெகேமில் இவ சாதாரணமாக யாருன்னே தெரியாமல் வந்து கதிர் பொறுக்கும் போது அவளை அந்த வயலில் நிற்க வைக்கிறது கர்த்தருடைய கிரியை. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவ வயலுக்கு வரும்போது அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க அவளை துரத்தி விட்டுருந்தாங்கன்னா போவாஸ் அவளை பார்த்துருக்க முடியாது. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கும் செய்யும்போது சகலத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பார். சகலத்தையும் நேர்த்தியாய் எல்லா மனுஷங்களும் ஆளுகை செய்யப்படுவாங்க, எல்லா சூழ்நிலைகளும் ஆளுகை செய்யப்படும். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புது காரியத்தை செய்யும் போது அருமையாய் நம்ம நினைச்சிராத மனுஷங்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க, நினைச்சிராத காரியங்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த ஒரு மனுஷன் ரூத்தை ஒரு மாதிரி பேசி துரத்தி விட்டுருந்தான்னா ரூத்துக்கு வேட்டுக்கு போயிருப்பா. ரூத்து வேட்டுக்கு போயிருந்தாருன்னா போவாஸ் பார்த்திருக்க முடியாது. இதுதான் ஆண்டவருடைய கிரியை. ஒருவேளை அவள் மற்ற வயல்களில் போய் கதிரை பொறுக்குனா அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சரியான இடத்துல சரியான நேரத்தில் ரூத்தை கர்த்தர் கதிரை பொறுக்க வச்சார். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அதாவது கடைசி வசனம் இருக்கும்போது ரூத் அந்த தேசத்துக்கு வரும்போது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவங்க பெத்லெகேமுக்கு வந்தாங்க. எவ்வளவு அழகா சூழ்நிலைகளை ஆண்டவர் வடிவமைக்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்கோதுமை அறுக்கிற நேரத்தில் அந்த ஒரு சீசனில் அருமையாய் ரூத்தை பெத்லெகேமுக்குள்ளே கொண்டு வந்து அவளை கதிர் பொறுக்கும்படியா பைபிள் சொல்லும், நீங்கள் கதிர் அறுக்கும்போது நீங்கள் சிலதை சிந்திருங்க. அது யாருக்குன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு, வேதனையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதை பொறுக்கிட்டு போட்டோம், அதை நீங்கள் எடுக்காதீங்கன்னு கர்த்தர் லேவியராகமத்தில் கட்டளையாக கொடுத்திருப்பார். அந்த ஒரு நேரத்தில் கதிர் அறுக்கிற நேரத்தில் ஆண்டவர் ரூத்தை கொண்டு வந்தார். மித்த சீசனில் கொண்டு வந்திருந்தா ரூத் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்திருப்பா, ரூத் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பா, அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் சரியாய் காலங்களை நிதானிக்கிறவர். ஒருவேளை நீங்கள் இப்போ நினைப்பீங்க, எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த காரியம் செய்யப்படும் போது சூழ்நிலைகளை கர்த்தர் ஆளுகை செய்வார், காலங்களை கர்த்தர் ஆளுகை செய்வார். அவளுக்கு தெரியும் எத்தனை வருஷம் ரூத் அங்கே இருந்தாலும் சரியான நேரத்தில் அவளை அழகாக கொண்டு வந்து பெத்லெகேமுக்குள்ளே வச்சு கதிர் பொறுக்க வச்சு எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைக்கப்படி கிருபை கொடுத்து அருமையாய் கர்த்தர் ரூத்தை நடத்தினார். இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். அவளுக்கு கேள்விப்பட்டதெல்லாம் புதுசாக இருந்தது. இதுவரையிலும் பார்த்திராத ஒரு தேசம், இதுவரையிலும் பார்த்திராத மனுஷர்கள், இதுவரையிலும் பார்த்திராத ஒரு இடம். ஆண்டவர் அந்த இடத்துக்கு ரூத்தை அழகாக கொண்டு போனார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், நீ பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் நீ போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு இரு. ஆண்டவர் அருமையாக ஸ்ட்ராங் பண்ணுறாரு ரூத்தினுடைய வாழ்க்கையை. நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, நீ இங்கே இருந்து வேலை பாரு, ஒருத்தர் உன்னை தொட மாட்டாங்க, இங்கே தண்ணி குடி, ஒருத்தர் உன்னை சொல்ல மாட்டாங்க. இதுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை ஆண்டவர் அருமையாக அழகாக நடத்துகிறார். கொண்டு வந்து அருமையாக அவளை கதிர் பொறுக்க வச்சு அவளை எந்த இடத்துல எந்த வயலில் நிற்க வைக்கணுமோ, இன்னும் சொல்லப்போனால் போவாஸ் வரும்போது சரியான நேரத்தில் ரூத் அங்கே நிப்பாட்டினார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் செய்ய போகிறார். எந்த இடத்துல உங்கள் பிள்ளைகள் நிற்கணுமோ அந்த இடத்துக்கு சரியாக கர்த்தர் கொண்டு போவார். அதற்காக பல சூழ்நிலை
சூழ்நிலைகள் மாறும், அதற்காக பல காரியங்கள் மாறும். நம்ம நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது, நம்ம நினைச்சா கூட அதை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்காக எனக்காக மாற்றுகிற ஒரு தேவன். இதுதான் ரூத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்ட்ராங்காக செஞ்சார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரூத்தினுடைய வாழ்க்கையில முதல் ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் மூலமா ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் போவாஸ் சொல்வார், நீ செட்டைகளின் இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். இதுவரையிலும் சாபத்தின் வார்த்தைகளே கேட்ட ரூத் இதுவரையிலும் அவமானப்படுத்தி கண்ணீர் விட வச்சு ஒதுக்கி புறம்பே தள்ளி எத்தனை பேர் ஏளனப்படுத்தியிருப்பாங்க. வேதத்தில் நம்ம சாதாரணமாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மோபிய கூட்டத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் மற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் அந்த சந்ததியில் வந்த ஒரு பெண்ணுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டாகட்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும், ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த போவாஸை ரூத்துக்கு விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் கைகூடி வந்தாலும் போவாஸ் திடீர்னு ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ரூத் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அதில் போவாஸ் சொல்வார், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான். இப்போ இந்த போவாஸ் அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த ரூத்தை விவாகம் பண்ணுகிறதுக்கு போவாஸால முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரூத்துக்கு அவ விவாகம் பண்ணணும்னா அதை காட்டிலும் நகோமியினுடைய குடும்பத்திற்கு உரிமைப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் முதல்ல அந்த குடும்பத்தை ஆளுகை செய்கிறதுக்கு சுதந்திரவாளி. இப்போ ரூத்துக்கு இன்னொரு பிரச்சனை வருது. இவ மறுமையா பெத்லேமுக்கு வந்தாலும் போவாச கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாலும் இப்படி காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போவாசாலே செய்ய முடியாத ஒரு காரியம் அவளுடைய வாழ்க்கையில கிராஸ் ஆகுது. எல்லாம் பெர்ஃபெக்டா வந்துச்சுன்னு ஒருவேளை ரூத் சந்தோஷப்பட்டிருப்பா. பரவாயில்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துணையை கர்த்தர் கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சா கூட அவ போவாஸ் சொல்லுவார், அதற்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, என்னை காட்டிலும் சுதந்திரவாளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ரூத் உடஞ்சு போயிருப்பா. என்னடா இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் செஞ்சாரே, இதையும் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை ரூத்துக்குள்ள இருந்திருக்கும். ஆண்டவர் அருமையா எப்படி தெரியுமா நடத்தினார். ரூத் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது தெரியும். அருமையாக போவாஸ் சொல்கிறார், அந்த ஊரெல்லாம் கூட்டிட்டு அந்த சுதந்திரவாளியை முன்னாடி உட்கார வச்சுட்டு இப்போ போவாஸ் பேசுவார். நீர் அதை ஊராருக்கு முன்பதாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ணினேன் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக்கொள்ளும். இதை போவாஸ் எப்படி தெரியுமா கொண்டு வருவார். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நகோமி வயலெல்லாம் விற்கலை, அவளுக்கு பாடு பிரச்சனையெல்லாம் உட்கார்ந்துருக்கிறா. இந்த போவாஸுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஞானம், எப்படிப்பட்ட ஞானம் வெளிப்படுது பார்த்தீங்களா. இந்த சுதந்திரவாளிட்ட எப்படி பேசணுங்கிறத கர்த்தர் அருமையாக போவாஸுக்கு டீச் பண்ணார். அவனை உட்கார வச்சுட்டு மூப்பர்களை உட்கார வச்சுட்டு, இப்போ நகோமி ஒரு வயல் நிலத்தை விற்க போகிறா, நான் வாங்குறதுக்கு உரிமை தான், ஆனால் நீ வாங்குறியா அப்படின்னு அதை கேட்குறார். அவன் கேட்கும்போது அந்த சுதந்திரவாளி சொல்கிறான், நான் வாங்கிக்கிறேன், அதை நான் மீட்டுக்கொள்கிறேன், அந்த வயல் தானே எனக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து போவாஸ் அழகா சொல்றாரு, நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல இவன் ரூத்தை உள்ள திணிச்சிருந்தார்னா ஒருவேளை காரியம் மாறி இருக்கும். ஆண்டவர் அருமையாய் போவாசை ஆளுகை செய்கிறார். நகோமி வயல் விற்கிற ஐடியாலாம் கிடையாது. நகோமிக்கு இவன் இந்த வயலை விற்க போகிறாங்கிறதும் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அருமையாய் போவாசை கர்த்தர் ஆளுகை செய்கிறார். எப்பா நான் ஒரு வயல் விற்கணும், அந்த நகோமிக்கு சொந்தமான வயலை நான் வாங்க போகிறேன். அந்த வயலை மட்டும் வாங்க முடியாது, அவளுடைய உறவில் ரூத்துங்கிற பேர் உள்ள ஒருத்தி இருக்கிறா, அவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படி அவளையும் நீ விவாகம் பண்ணணும்னு சொல்லி அருமையாக போவாஸ் உள்ள காரியத்தை திணிக்கும் போது அருமையாக காரியம் டேன் ஆகுது. ரூத்துக்கு நேராக கர்த்தர் அழகாக டேன் பண்ணுறாரு. ரூத்துக்கு நேராக அருமையாக கர்த்தர் கொண்டு போகிறாரு. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். ஒரு காரியத்தை
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பிகினிங், ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்யும்போது முந்தினவைகளெல்லாம் மறந்து போயிடும். நீங்கள் அருமையாக எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எவ்வளவு பெரிய பிளெஸ்ஸிங் ரூத்துக்கு அடுத்து வந்தது. ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இடைபடுகிற காரியம் அதுதான். வனாந்திரம் போல் இருந்த ஒரு ரூத், அவாந்திர வெளியில் மாட்டுக்கிட்ட ரூத், நினச்சி பார்த்தா எல்லா பக்கத்துலையும் கசப்பு, நினச்சி பார்த்தா எந்த காரியமும் சந்தோஷப்படல, நினச்சி பார்த்தா எத்தனையோ காரியங்கள், துக்கம், வேதனை, அடி அந்த குடும்பத்தில். ஒரு வேளை அவளை நினச்சிருப்பாங்க, இவ வந்த உடனே எத்தனை இறப்புகள் வந்துருச்சு, எத்தனை சபிக்கப்பட்ட பெண்ணாக இருப்பா. நகோமிக்கு கூட அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்திருக்கும். ரூத் அதுலேயும் ரொம்ப நொறுங்கி போயிருப்பா. ஆனால் ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்ற நினைச்சார். ஆண்டவர் இந்த வேலையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எத்தனை மனுஷங்க உங்கள் மேலே சாபத்தின் வார்த்தைகளை பேசினாலும், எத்தனை மனுஷர்கள் உங்களை தூஷித்தாலும், துன்பப்படுத்தினாலும், ஒதுக்கி வைத்தாலும், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செய்யும்போது அது மகா பயங்கரமாக கிரியேட் ஆகும். முதல்ல ஆண்டவர், அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் கிரியேட் பண்ணுகிற தேவன். சகலத்தையும் சூழ்நிலைகளை உருவாக்குவார், மனுஷர்களை நமக்காக உருவாக்கி தருவார், காரியங்களை நமக்காக உருவாக்குவார். அருமையா ரூத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் அருமையாக பெத்லெஹேமுக்கு கொண்டு வந்து போவாசுடைய வயல் நிலையில் விட்டு, ஆண்டவர் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி போவாசுக்கு கண்களில் தயவு கிடைக்க பண்ணி சகலத்தையும் அனுகூலமாக்கி, ஆனாலும் திருமணம் செய்கிறதுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த போவாசுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்க்கையை ஸ்ட்ராங் பண்ணினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ இருக்கிற ரூத்துக்கு இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதமான ஒரு வாழ்த்துதல் எங்கே வந்திருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் அப்படிதான் அவங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ண போறார், அப்படிதான் நம்ம குடும்பத்தை பிளஸ் பண்ண போறார். கட்டுவிக்கிற ஒரு கிருபை வெளிப்படும். இதுவரையிலும் நடக்காத ஆசீர்வாதமான நன்மைகளை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகள் இந்த காலகட்டங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார், உங்க பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் அருமையாக அதை செய்ய போகிறார். எந்த மனுஷனுடைய வல்லமைகள் எதிர்த்து நின்றாலும், எந்த காரியங்கள் அதை தடை செய்ய நினைத்தாலும், எந்த சத்ருவினுடைய வல்லமைகள் அதை டைவர்ட் பண்ண நினைச்சாலும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த வேலையிலே அவர் வாக்கு பண்ணுகிறது, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது தோன்றும், அது உனக்கு முந்தினவைகளை மறக்க பண்ணும், பூர்வமானவைகளை நினச்சி கூட பார்க்க முடியாதபடி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரூத் அப்படி இருக்கும்போது எவ்வளோ அருமையாக ஆண்டவர் ரூத்தை நினச்சி பிளஸ் பண்ணியிருப்பார். அவள் வாழ்க்கையில் அவள் இழந்து போன இழப்புகள், பட்ட பாடுகள், அவள் அடைந்த வேதனைகள் எல்லாவற்றுக்கும் மேலே எல்லாரும் போன பிறகு செல்வ செழிப்பாவாக இருந்திருப்பா. அவ்வளோ ஒரு தரித்திரத்தின் பாதையில் ரூத் போயிருந்தாலும் ஆண்டவர் ஒரு ஆஸ்திக்காரன் உள்ள, ஒரு பணக்கார, ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட, ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மகனை கர்த்தர் பெத்லெஹேமில் வச்சுருந்தார். ஆண்டவர் இந்த வேலையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எதில் நம்ம அடிக்கப்பட்டமோ, எதில் நொறுக்கப்பட்டமோ, எது நம்மளை அவ்வளோ பாடுபடுச்சிச்சோ, ஆண்டவர் அதை மறக்கிறதுக்கு, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ரூத் பாடுபட்டது இழப்பு, ஆண்டவர் போவாசை கொடுத்தார். ரூத் பாடுபட்டது தரித்திரம், ஆண்டவர் அருமையாக ஐஸ்வர்யமுள்ள ஒரு சந்ததியில், குடும்பத்தில் கர்த்தர் ரூத்தை கொண்டு போய் வச்சார். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. நமக்கு நடக்குமா? ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கலாம், நீங்கள் அப்படி யோசிக்கலாம். ஆண்டவர் இந்த வேலையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற காரியம், முந்தினவைகளை நினைக்காதபடிக்கு, பூர்வமானவைகளை சிந்திக்காதபடிக்கு நான் வனாந்திரத்திலே ஒரு வழியை, அவாந்திர வெளியில் ஆறுகள், நீ வனாந்திரம் போல இருக்குன்னு நினைக்கிறதுல ஒரு வழி பிறக்கும், அவாந்திரம் போல இருக்குதுன்னு நினைக்கிறதுல ஆறு ஓடும். அப்படி நடக்கும்போது நீ முந்தினவைகளை நினைக்க மாட்டேன். கர்த்தருக்கு தெரியும் எந்த அளவுக்கு டீப்பாக உங்களை ஆசீர்வதிச்சா உங்களுடைய பாடுகளை நீங்கள் மறப்பீங்கன்னு ஆண்டவர் அருமையாக தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால தான் யோசேப்பு சொல்வார், என் வருத்தையாவும் எனக்கு மறக்க பண்ணுற அளவுக்கு நான் சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு கிருபை. இந்த வேலையில் அந்த கிருபை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த கிருபை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணும்படியா நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையில் கொடூரமான சம்பவங்களையே உன் மைண்டில் ஏற்றிட்டு, உன்னுடைய இருதயத்தில் ஏற்றிட்டு, அதுவே நடந்துருச்சு, அதுதான் என்னை இத்தனை வருஷம் பாடுபடுத்திருச்சுன்னு நீ ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தில்
கர்த்தர் ட்யூன் பண்ண போகிறார், கர்த்தர் மாற்ற போகிறார், கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். ரூத்து யோசித்திராத ஒரு ஊர், ரூத்து யோசித்திராத ஒரு வயல் நிலம், ரூத்து யோசித்திராத ஒரு போவாஸ், ரூத்து யோசித்திராத ஒரு ஐஸ்வர்யம், ரூத்து யோசித்திராத பிள்ளைகள். ஓ, இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற, செய்கிற, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் சுதந்திரிக்கிற கிருபை வெளிப்படும்படியா ஓ ஆண்டவருடைய வல்லமை இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும், குடும்பத்தின் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் அதை செய்ய போகிறார், ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஓ, ஒரு கிருபை, ஒரு கிருபை, அந்த கிருபை இப்பொழுதே நம்முடைய குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நிறைவாய் நம்மோடு இடைபடுகிறார், நிறைவாய் நம்மோடு இடைபடுகிறார். அழுததெல்லாம் போதும், கண்ணீர் வெடிச்சதெல்லாம் போதும், கலங்கினதெல்லாம் போதும், யுத்தம் பண்ணினதெல்லாம் போதும், போராடினதெல்லாம் போதும். ஒரு முந்தினவைகளின் சீற்றத்தை மறக்கக்கூடிய, பூர்வமானவைகளின் சீற்றத்தை மறக்கக்கூடிய ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலமாய் இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலமாய் இறங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த வேலையில வாக்கு பண்ணுகிறது அதுதான். பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நன்மைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். புதிய நன்மைகள் உங்கள் பிள்ளைகளை தேடி வரும். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு தேடி வரும். இதுதான் நிலைமை, இதுக்கு மேலே ஒரு சிச்சுவேஷனும் இல்லைன்னு வனாந்திரம் போல் இருக்கிற காரியத்தில் ஒரு வழியை கர்த்தர் தொடங்கும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையாக ஆண்டவர் ஒரு ரூத்தை கொண்டு போய் விட்டது போல எங்கே நீங்கள் நின்னா, எங்கே உங்கள் பிள்ளைகள் இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் துக்கமெல்லாம் மறக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விடும்படி, உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் விடும்படி ஒரு பலத்த கரம் இப்பொழுது உங்கள் மேலே இறங்குகிறது. ஒரு பலத்த வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. ஆண்டவர் இந்த வேலையில் வாக்கு பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாசத்துல கர்த்தர் செய்வார். ஓ, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும்படி செய்வார். ஒரே ஒரு காரியம்தான் ரூத்தை வெளியே கொண்டு வந்தது. நகோமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா. நீ இருந்த பெத்லகேமே ஆசீர்வாதமா இருக்குன்னு நகோமி கேள்விப்படும் போது நகோமி புறப்பட ஆரம்பிச்சிட்டா. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியம். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும், ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை மேல் இறங்கும். ஒரு செய்தி தூரத்திலிருந்து எந்த செய்தியை நீங்கள் கேட்டால் ஆசீர்வாதமாக இருக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். இதுவரையிலும் கண்டிராத புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, இந்த வருகிற நாட்கள் நமக்கு செய்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தகப்பனே, நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் முந்தினவைகளை, பூர்வமானவைகளை யோசித்து எங்களை நாங்களே கஷ்டப்படுத்தாதபடிக்கு தேவன் ஒரு பெரிய நன்மைகளை, யோசேப்புக்கு வருத்தத்தை மறக்க பண்ணும்படி செய்தது போல எங்கள் குடும்பத்துக்கு நீ செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.